ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு ஃபில்மி கிராஃப்ட். நான் உங்கள் அருண். இந்த எபிசோட நான் பார்க்க போகிற படம் 2018 ஒரு தெலுங்கு ஸ்பை ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான குடாச்சாரி. இப்போ இந்த படத்துடைய ஒன்லைனர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தலாம். கதையில் நடக்கிற 2 கொலைகள், அந்த 2 கொலைகளுக்கும் காரணமான குற்றவாளி இவர் தான் அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ணப்படுற ரா ஏஜென்ட்டான படத்துடைய கதாநாயகன் உண்மையாகவே அந்த 2 கொலைகளையும் செய்த குற்றவாளி யார் அப்படிங்கிறத இறுதியாக கண்டுபிடிச்சாரா இல்லையா? இதுதான் படத்துடைய ஒன்லைனர். இப்போ படத்துடைய டீட்டெயில் ரிவ்யூக்கு போகலாம். படத்தில் நம்ம ஹீரோவோட பேர் கோபி, ஆனால் இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது, அதுதான் அர்ஜுன் குமார். இவர் ஸ்டார்டிங்கில் இருந்தே அர்ஜுன் குமார் தான் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருக்கிட்டையுமே அறிமுகப்படுத்திக்கிறாரு. அந்த பேரை மட்டும்தான் வெளியே காட்டிக்கிறார். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்துடைய ஆரம்பத்திலேயே ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு மிஷன் ஒன்று காமிக்கப்படுது. ஒரு ஸ்பெஷல் மிஷன், அது சிக்கிமில் நடக்குது. அதுக்காக 2 ரா ஏஜென்ட் அங்கே போயிருக்காங்க. கடைசியாக அங்கே நடந்த ஒரு ஷூட் அவுட்டு, தள்ளுமுள்ளு, இதில் ஒருத்தர் அங்கேயே சுட்டு கொலை செய்யப்படுறாரு. யார் சுட்டாங்க அப்படிங்கிறத அப்போ நமக்கு யாரும் காமிக்கல. ஒரே ஒரு ரா ஏஜென்ட் தான் மிச்சம் உயிரோடு இருக்காரு, சத்யான்னு. கடைசியாக அந்த மிஷனை முடிச்சுட்டு அவர் வந்துடுறாரு. வந்தவர் நம்ம ஹீரோ, அப்போ சின்ன பையன், ஹீரோ கிட்ட சொல்கிறாரு, உங்கள் அப்பா ஒரு ரா ஏஜென்ட்டாக இருந்து நாட்டுக்காக தன்னுடைய உயிரை இன்னைக்கு விட்டுட்டாரு. அதனால இந்த ரா ஏஜென்ட் அப்படிங்கிற விஷயமே உன்னுடைய மனசுல இருக்கக்கூடாது. யாராவது கேட்டால் கூட இவர் தான் தன்னுடைய அப்பா அப்படின்னு சொல்லி நீ சொல்லிடாத. அப்படி சொன்னா உன்னுடைய உயிருக்குமே பின்னாடி ஆபத்து இருக்கு அப்படின்னு சொல்லி, இன்னையிலிருந்து உன் பேர் கோபி கிடையாது, அர்ஜுன் குமார் அப்படின்னு சொல்லி அவர் தான் மாத்துறாரு பேரைய. இதுக்கப்புறம் ஹீரோ இந்த பேரை தான் சொல்லிட்டு தெரியுறாரு. இப்போ 20 வருஷம் கழிச்சு கரண்ட்ல கதைக்களம் நடக்குது. இப்போ ஆள் பெரிய ஆள் ஆயிட்டாரு. ஆனால் இவருக்கு என்னதான் அந்த இன்னொரு நபர், அந்த சத்யான ஒரு ரா ஏஜென்ட், அவர் தான் வளர்த்தாரு இல்லையா, அவர் அங்கிள் தான் தெரிஞ்சா கூட அவரை அப்பான்னு சொல்லி ரொம்ப பாசத்தோட தான் ஹீரோ கடைசி வரைக்கும் கூப்பிடுறாரு. இப்ப ஹீரோவை பொறுத்த அளவுக்கு என்னதான் தன்னுடைய அப்பா நீ ரா ஏஜென்ட்டாக ஆகக்கூடாது அப்படின்னு சொன்னா கூட இவருக்கு அது மேல ஒரு தீராத ஆசை. தன்னுடைய அப்பா எப்படி ஒரு நேர்மையான ரா ஏஜென்ட்டாக இருந்தாரோ அந்த மாதிரி நம்மளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரா ஏஜென்சி, அதுக்கு கிட்டத்தட்ட 174 அப்ளிகேஷன் அத்தனை தடவை அப்ளை பண்றாப்ல நம்ம ஆளு. ஆனால் எப்பயுமே இவர் செலக்ட் ஆகலை. காரணம் என்னென்னா, அதில் முக்கியமாக ஒரு கேள்வி கேட்கப்படுது. உன் குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி யாராவது ரா ஏஜென்ட்டாக இருந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டால், நம்மளுடைய அப்பா சத்யா இதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதனால ஹீரோ கடைசி வரைக்கும் நோன்னு தான் ஃபில் பண்ணுறாரு அந்த இடத்த. கடைசியாக இதுக்கு மேலே பொறுக்கவே முடியாதுங்க, இந்த தடவை கடைசி ட்ரை என்னதான் நடக்குதுன்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி 175வது தடவை திருப்பி அதே ரா ஏஜென்சிக்கு அப்ளை பண்ணுறாரு. அப்ளை பண்ணும்போது ஆமாம் என்னுடைய அப்பா ஒரு ரா ஏஜென்ட்டாக இருந்தவர் அப்படின்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணுறாரு. உடனே இவருக்கு கால் வருது. இவர் இங்கேருந்து கிளம்பியும் போகிறாரு. அங்கே போனால் உங்களை நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம், அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் உங்கள் அப்பா ஒரு ரா ஏஜென்ட்டாக நம்ம நாட்டுக்காக வேலை பார்த்தவர் அப்படிங்கிறனால அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அங்கே போனதுக்கப்புறம் ஹீரோக்கு ஒரு விஷயம் சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே இருக்கிற ரா ஏஜென்ட்ஸுக்கு எல்லாமே சிவியரான ட்ரைனிங்ஸ் நாங்கள் கொடுப்போம். இன்னும் சொல்ல போனால் ஒரு 3 செட் ஆஃப் ட்ரைனிங்ஸ் இருக்குது. ஃபிசிக்கலாகவும் சரி மென்டலாகவும் சரி பல கட்டங்களை தாண்டி தான் நீங்கள் ஒரு சரியான ரா ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை நிலைநிறுத்திட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த 3 ட்ரைனிங், இந்த செட் ஆஃப் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கொடுக்கப்படுது. அது எல்லாத்துலேயுமே ஹீரோ பாஸ் பண்ணி கடைசி தரமான ஒரு நம்பர் 1 ரா ஏஜென்ட்டாக வெளியே வர்றார். ஆனால் ஓகே, நம்ம இவ்வளவு நாளாக சின்ன வயசுலேருந்து என்ன நினச்சோமோ அந்த கனவு நிறைவேறிடுச்சு அப்படின்னு சொல்லி சந்தோஷத்துடைய உச்சத்தில் இருக்க இவருக்கு அந்த தருணத்தில் நடக்கிற 2 கொலைகள், அந்த 2 கொலைகளுக்கும் குற்றவாளி நம்ம ஹீரோ தான் அப்படின்னு சொல்லி எல்லா ஆதாரத்தோட பக்காவாக ஃப்ரேம் பண்ணப்படுறார் நம்ம படத்துடைய கதாநாயகன். இதுக்கப்புறம் மொத்த போலீஸும் இவரை சுத்து போட்டு தேட ஆரம்பிக்குது. கடைசியாக இந்த 2 கொலைகளை உண்மையாக பண்ணது யாரு, எதுக்காக பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா? இதுதான் படத்துடைய மொத்த கதையை. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் இந்த படத்துடைய மியூசிக். அவ்வளவு அற்புதமாக பண்ணியிருக்காரு இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் ஸ்ரீசரண் பக்கலாம். அவ்வளவு அற்புதமான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்க. இந்த படம் கொஞ்சம் கூட தொய்வில்லாமல் 2.5 மணி நேரம் ஓடுற ஒரு படம். ஒரு இடத்துல கூட கொஞ்சம் கூட ஸ்லோவாக போகாமல் பஞ்சா பறக்குது படம். அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் இவருடைய மியூசிக்கு தெரிக்க விட்டுருக்கார். ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இவருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரிங்கில் அவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். 2வது, இந்த படத்துடைய திரைக்கதை. கதை திரைக்கதை ரெண்டையும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இந்த படத்துடைய கதை இந்த படத்துடைய ஹீரோவான ஆதிசேஷ் தான் பண்ணுது. அவருடைய கதை தான் இது. இது திரைக்கதை பண்ணும்போது படத்துடைய கதாநாயகன் ஒரு பக்கம் அவர் ஒருத்தர் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. 2வது இந்த படத்துடைய டைரக்டரான சசிகிரண். 3வது ராகுல் பக்கலா அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர். இந்த 3 பேரும் சேர்ந்து தான் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க இந்த கதையை. இந்த கதையும் சரி, இந்த திரைக்கதை அமைக்கப்பட்ட விதமும் சரி, இந்த கதையை பார்க்கும்போது
2015 வெளியான ஹாலிவுட் படமான கிங்ஸ்மேன் த சீக்ரெட் சர்வீஸ் படம் நம்மளுடைய மைண்டுக்கு வந்து தான் போகுது. கிட்டத்தட்ட இதே மாதிரி ஒரு கதைக்களத்தோடு ஆரம்பிக்கிற படம் தான் அது. இப்போ நான் சொன்ன இந்த கதை வரைக்கும் கிட்டத்தட்ட இதே மாதிரி விஷயங்கள் தான் அந்த படத்துலையும் நடக்கும். அந்த படத்தையும் நம்ம ஏற்கனவே ரிவ்யூ பண்ணியிருக்கோம். அந்த மாதிரியே ஒரு கதைக்களத்தில் பார்த்த ஒரு ஃபீல் தான் அந்த படம் பார்க்கும்போது. ஆனால் இந்த கதையில் இருக்க சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, இந்த முக்கியமான எலமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு, இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த படத்தில் இருந்து இந்த முக்கியமான ஃபேக்டர்ஸ் இந்த எலமெண்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு இதுக்கப்புறம் இவங்க எக்கச்சக்கமாக ஸ்க்ரீன் பிளேயில் விளையாண்டுருக்காங்க. உள்ள பல முக்கியமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை அங்கங்கே ரிவீல் பண்ணுற மாதிரி இவங்க ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்காங்க. அதுதான் என்னை ரொம்பவே கவர்ந்தது அப்படின்னு சொல்லணும். இந்த படம் 2.5 மணி நேரம் ஓடினாலும் என்ன பஸ் படம் முடிஞ்சிருச்சு அதுக்குள்ளே அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் இவங்க பண்ண அற்புதமான திரைக்கதை அமைப்பு தான். மூணாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த படத்துடைய கதாநாயகனான ஆதி விசேஷுடைய பர்ஃபார்மன்ஸ். எடுத்துக்கிட்ட கதாபாத்திரத்தை நம்ம ஒரு ராய் ஏஜென்ட்டு அப்படின்னு ஒன்று இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இல்லாமல் கொடுத்ததை இருக்கிறத நீட்டாக பண்ணிட்டு போயிட்டார். ரொம்ப ஓவர் டூ எதுவுமே பண்ணாமல் அந்த கதாபாத்திரத்தை ரொம்ப சட்டிலாக அழகாக அவர் பண்ணியிருக்கார் அப்படின்னு தான் சொல்லுவேன். அவ்வளவு சூப்பராக இருந்துச்சு அவருடைய பர்ஃபார்மன்ஸு த்ரூ அவுட் த படமே. நாலாவது, இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, அந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபரான ஷனியலுடைய ஒர்க்கும் சரி, அதே மாதிரி இந்த படத்துடைய எடிட்டரான கேரி பிஹெச்சுடைய ஒர்க்கும் சரி. இந்த படம் 6 கோடி ரூபாயில் பண்ணியிருக்காங்களாம். உண்மையாக என்னால் நம்ப முடியல. இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நார்மலாக இந்த மாதிரி இந்த படம் பாருங்கள், பார்க்கும்போது நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி படங்களை அதுவும் இந்த மாதிரி கொஞ்சம் ரிச்சாக காமிக்கிற அளவுக்கு படத்தை கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டுக்குள்ளே கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். ஒரு ஸ்பை த்ரில்லருக்குன்னு சில சயின்ஸ் டெக்னாலஜி எல்லாம் காமிக்க வேண்டியது இருக்கும். அது எல்லாமே கிளியராக பண்ணியிருக்காங்க. இது எல்லாம் சேர்த்து இவங்க 6 கோடி ரூபாயில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பெரிய விஷயம் தான். கொஞ்சம் கூட பிசிறு அடிக்காமல் அவ்வளவு சூப்பராக பண்ணியிருக்காங்க எல்லாத்தையும். இதெல்லாம் தாண்டி இப்போ நான் சொன்ன மாதிரி 6 கோடி ரூபாய் படம் தான் சார், ஆனால் பார்க்குறது கொஞ்சம் நல்லா செலவழிச்சு எடுத்திருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஃபீல் வருது இல்லை? அப்படிங்கிறத நமக்கு தோண வச்சது ஷனியலுடைய சினிமாட்டோகிராஃபி தான். அவ்வளவு ரிச்சாக பண்ணியிருக்கார் அவர். அதே மாதிரி இவங்க படத்துடைய ஆக்ஷன் சீக்வன்ஸையும் சரி, அதே மாதிரி படத்தில் இருக்க திரைக்கதை அமைப்பு, அந்த பரபரப்பு எல்லா விஷயங்களையும் கேரி பிஹெச் அவருடைய எடிட்டிங்கில் அவ்வளவு சூப்பராக கட் பண்ணியிருந்தார் அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி அடல்ட் கான்டென்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த படத்தில் 1-2 லிப்லாக் சீன்ஸ் இருக்குது. அது ஓகே அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்து இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அதை தவிர வேறு எந்த ஒரு பெரிய அடல்ட் கான்டென்ட்டும் இந்த படத்தில் இல்லை. இந்த படம் அமேசான் பிரைம்லேயே உங்களுக்கு இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி அப்படின்னு சொல்லி எல்லா சப்டைட்டிலையுமே அவைலபிளாக இருக்குது. பார்த்து மகிழுங்கள். இந்த படத்திற்கு ஃபில்மி கிராஃப்ட் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8 out of 10. இப்போ நம்மளுடைய அடுத்த செக்மெண்ட்டான இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் அபவுட் த மூவிக்கு போகலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல எங்களுக்கு தெரிவிங்க. வீடியோவை க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எங்களுடைய வீடியோஸ் எல்லாம் உங்களை ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொரு வீடியோவோட அடுத்த முறை உங்களை சந்திக்கிற வரைக்கும் இட் இஸ் அருண் சைனிங் ஆஃப். பை.